ராதிகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். கரெக்டாக என்னுடைய கேரக்டர் பண்ண விஜயகாந்த் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு உங்ககிட்ட. அன்னைக்கு பார்த்து அதே சிரிப்பு, இந்த பாருங்க, இந்த சிரிப்பில் தான் எல்லாரும் ஃப்ளாட் ஆகிடும். ஆனால் அடிக்கிற பழக்கம் விஜயகாந்துக்கு வந்தது இவர்கிட்ட தான். பரவாயில்ல, இன்னைக்கு சாயந்தரம் பரபரப்பாக இருக்காரு உங்கள் ஹீரோ. இன்னொருத்தருக்கு அவங்க சிஎம் சொன்னனால நாளையிலேருந்து பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க. பேச தெரிஞ்சவங்க, பேச தெரியாதவங்க, இவங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சிஎம் அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மக்கள் சார், நல்ல அறிவாளிங்க. எவ்வளோ சூடு போட்டாலும் சரி சரி அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப 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 வருஷமாக சந்திரசேகர் சாரை தெரியும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நாங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் கலந்துக்குவோம், பேசுவோம், இந்த மாதிரி இருப்போம். எனக்கும் அவருக்கும் எவ்வளோ படங்கள், ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் உங்கள் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன், ஹிந்தியில் கூட நடிச்சிருக்கேன். வெற்றி படம், அதுவும் குதிரத் கா கானூன். 2 பேருக்கும் ஹிந்தி தெரியாது. ஆனால் நான் கரெக்டாக வசனம் பேசுவேன். அதில் ஹிந்தி தெரிஞ்ச ஜாக்கி ஷ்ராஃப் ஒரு வார்த்தை பேச மாட்டார். 2 வார்த்தை சொன்னோன்னே மறந்துடுவார், கெட்ட வார்த்தையாக பேசுவார். நான் ஐயோ இது டைலாக்கா, இன்னும் இது இப்படி இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் இருக்குன்னு. அப்போ சங்கர் அசிஸ்டண்ட், அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கேன். அவர் சொல்கிற அந்த அது நீதியின் மறுபக்கம் தான் அந்த விஜயகாந்த் கூட படம் நான் பண்ணப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம் சும்மா ஜாலியாக, அதெல்லாம் நம்மலாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணது சார். நீங்கள் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது பங்க்சுவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நான் திட்டு வாங்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான் அவருடைய யூனிட்டில். எல்லாரும் டெத்து வாங்கியிருக்காங்க. இல்லை சார், நான் கரெக்டாக வந்துடுவேன், எல்லா ஷூட்டிங்க்கு கரெக்டாக வருவேன், கரெக்டாக என்னுடைய கேரக்டர் பண்ணுவேன். விஜயகாந்த் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு உங்ககிட்ட. ஆனால் அடிக்கிற பழக்கம் விஜயகாந்துக்கு வந்தது இவர்கிட்ட தான். இது இந்த மேடையில் நான் சொல்லணும். விஜயகாந்த் அவ்வளோ பயப்படுவார் இவரை பார்த்து. இவர் பட்டு பட்டுன்னு அடிப்பார். நான் இப்போ அவரை சமீபத்தில் விஜயகாந்தை பார்க்கும்போது அடாடா இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா இப்போ தானே ஞாபகம் வந்தது சார். இங்கேருந்து தான் வந்ததுருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி சாயந்தரம் பரபரப்பாக இருக்கார் உங்கள் ஹீரோ. ஸோ அதனால் நீங்கள் சிஎம் சொன்னனால நாளையிலேருந்து பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க. பேச தெரிஞ்சவங்க, பேச தெரியாதவங்க, இவங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிஎம்மாக போட்டி போடுறாங்க. இருந்தாலும் நாங்கள் அதையும் பார்ப்போங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மக்கள் சார், நல்ல அறிவாளிங்க. எவ்வளோ சூடு போட்டாலும் சரி சரி அப்படிம்பாங்க. அது மாற்றவே முடியாது. அதுவும் நம்ம பார்ப்போம் சார். இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் படத்தோட ட்ரெய்லருக்கு என்னை கௌரவிச்சு என்னை அழைத்து இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே இட்ஸ் ரியலி நைஸ். நான் சும்மா இது பெருமைக்காக சொல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் த டைரக்டர். ஏன்னா 19 வயசுங்கிறாரு. அப்போனா இவர் சித்தி சின்ன குழந்தையாக இருக்கும் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பட் வெரி நைஸ். அண்ட் எனக்கு இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இப்போ தான் பார்த்தேன். சார் உங்களுக்கு எப்போ சார் மூஞ்சில் மச்சம் வந்தது? எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இல்லையே சார். அதான் மச்சம் இப்போ தான் வந்திருக்கு அவருக்கு. அந்த மச்சம் இப்போ அது வேலை செய்யும். ஆனால் அவர் வயசு அவர் தான் சொல்கிறாரு தவிர அவர் அந்த மாதிரியே இருக்க மாட்டார். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்கிறதுக்கு உதாரணம் சந்திரசேகர் சார் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் ஒன்லி அவர் ஹார்ட், இட் இஸ் ஒன்லி அவர் ஸ்பிரிட் அண்ட் அவர் பிலீஃப். ஏன்னா நம்ம என்ன நம்புகிறோன்னா அதுதான் எங்களுடைய பிலீஃப். தட் இஸ் வாட் என்னுடைய தாட். விஜய் யூ லுக்கிங் வெரி நைஸ் இந்த ஃபிலிம். அவர் ஜீவன் சார் ரொம்ப பெருமைப்பட்டார். நான் என் பையனை கூட ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன்னு. இட்ஸ் ரியல், ஐ நோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஏன்னா சந்திரசேகர் சார் அதெல்லாம் அனுபவிச்சிட்டாரு. எப்போ பையன் எல்லாரையும் வச்சு அவர் அந்த வாழ்க்கை பாதையிலையும் அவர் கடந்து வந்துட்டார். இருந்தாலும் அவருடைய அனுபவங்கள் பகிர்ந்து எல்லா யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து இன்னும் அதே மாதிரி இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மறுபடியும் நீங்கள் என்னை அழைத்து என்னை கௌரவித்து இந்த படம் ட்ரெய்லரை வெளியிட்டு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் என்ன சார்? அதாவது நான்
சும்மா இருக்க முடியல வீட்டில். அது தெரியும் சார். நான் என்ன எங்கேஜிங்காக வச்சுருக்கணும், அதுக்காக தான் நடிக்கிறேன். அதனால் எனக்கு நீங்கள் வந்து சின்ன திரையில் வந்து சிஎம் மட்டுமல்ல, ஒரு பெரிய தயாரிப்பாளரும் கூட. ஆகவே எனக்கு ஏதாவது உங்கள் சீரியலில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். வெரி குட் சார். என்ன மாதிரி கேரக்டர் சார்? அடுத்த என் கூட ஹீரோவாகவே நடிச்சிடலாமா சார்? நிறையா இந்த படத்துக்கு நிறையா வந்து உங்களை மீட் பண்ணிட்டோம். காரணம் ஒன்றும் இல்லை, இயக்குனராக ஓரளவு கொஞ்ச நாள் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். ஏதோ தெரியாதனமாக இதில் ஒரு லீட் ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. பட் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணுன்ற வெறி மட்டும் எனக்கு எப்போதுமே இருக்கும். அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இயக்குனருக்கு வயது 19, எனக்கு வயது 73. இந்த 2 காம்பினேஷன் இப்படி இருக்கு. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விஐபியாக கூட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒருத்தர் வேணும் சார், யாரை கூப்பிடலான்னா ஒரு விவிஐபி டப்புன்னு மனசுக்கு வந்தாங்க. விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அவங்கன்னா ராதிகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். அவங்க வந்து சித்தியாக நடிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி இன்னசென்ட்டாக நடிச்சிட்ருக்கு. இந்த பாருங்க, அவங்க சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து முதல் படம் நம்ம வந்து நீதியின் மறுபக்கம், அன்னைக்கு பார்த்த அதே சிரிப்பு. இந்த பாருங்க, இந்த சிரிப்பில் தான் எல்லாரும் ஃப்ளாட் ஆகிடுறாங்க. அந்த குழந்தை சிரிச்சா எப்படி இருக்கும், சின்ன குழந்தை சிரிச்சா எப்படி இருக்கும், அதே சிரிப்பு இன்னைக்கு. ஸோ அந்த 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 சித்தி கித்திலாம் ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணுறாங்க. ஐயோ, அவங்க பண்ணுற கலாட்டாலாம் நீங்கள் அந்த முதல் படம், அதுக்கப்புறம் 3-4 படம் பண்ணிட்டேன். ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது, சொல்லிட்டுமா, உடைச்சிட்டுமா. ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. மாலைக்கருக்களில் சோலைக்கருங்குயில் ஏன் பாடுதோ, பாட்டு ஞாபகம் இருக்கா? விஜயகாந்த் அவங்க எல்லாரும். நைட்டில் நாங்கள் தங்குறதுக்கு என்ன பண்ணோம்னா, மேட்டுப்பாளையத்தில் ஒரு லாட்ஜில் தங்கி. அப்போ எங்கிட்ட செந்தில்நாதன் ஒரு உதவியாளர் இருந்தார். அதுக்கு பிறகு 20 படம் பண்ணிட்டார். பூந்தோட்ட காவல்காரனில் ஆரம்பித்து 25 படம் 30 படம் பண்ணிட்டார். அந்த செந்தில்நாதன் வந்து கொஞ்சம் நைட்டானா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் நான் இப்போ கொஞ்சம் கோவக்காரன், செட்டில் வந்து வரட்டிக்கிட்டே இருப்பேன். சில நேரத்தில் பிள்ளைங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன். அஸ்டன்ஸ் அது வந்து அது உரிமையோட செய்கிற விஷயங்கள். ஒரு நாள் ராத்திரி அவன் என்ன தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அவங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க, உங்கள் டைரக்டர் எப்படிரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவன் கிடக்கிறான் ஆரம்பிக்கிறான். இந்த 3 என்னமோ தான் போயிருக்குது, ஞாபகம் இருக்கா? இதை வேடிக்கை என்னன்னா, இவங்க உள்ள வச்சு அவனை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கையில் ஒரு ஹேண்டிகேம் கேமரா வச்சுருந்தேன். ஜன்னலை திறந்து வச்சு, இதெல்லாம் செட்டப் புதுங்க, ஜன்னலை திறந்து வச்சு நான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்னை திட்டுறத எப்படி திட்டினாலும் அந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, சொன்னால் அவ்வளோதான். அதாவது டே டைமில் நான் பண்ண இதுக்கெல்லாம் சேர்த்து ஏற்றி விட்டு என்னென்னமோ சொல்லி, ஏய் இது டைரக்டரா, அவரை போய் இப்படி உன் டைரக்டராக இதாகுது அப்படின்றா. இப்படி ஏற்றி விட்டாச்சு. ஃபுல்லாக இங்கே ரெக்கார்ட் ஆகி போச்சு. இது அவருக்கு தெரியாத வாத்தியாக இருக்கு. கடைசியில் இந்த பரோட்டாவை கூட அவரால் எடுக்க முடியல. கை போகுது, பரோட்டா கைக்கு வரமாட்டேன்ட்டு அந்த அளவுக்கு ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு அடுத்த நாள் காலையில் சூசைட் பாயிண்டில் ஷூட்டிங். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஞாபகம் இருக்கா? அங்கே ஒரு டிவியை வர வச்சுட்டாங்க. எல்லாம் டிவியை வர வச்சு, ரெக்கார்ட் பிளேயரை வர வச்சு, இந்த கேசட்டை போட்டு செந்தில்நாதனை கூப்பிட்டு இவங்க உட்கார வச்சு சேரில்
இந்த இந்த சாங் எப்படி எடுக்க போகிறோம் தெரியுமா, இப்படி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த காட்டுறோம். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படமோ ஹிந்தி படமோ போல இருக்குது, இதை பார்த்து சாங் எடுக்க போகலாம். ஏன்னா சாங்கில் வந்து நம்மளாம் உட்காந்து தான் இருப்போம், டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அப்படின்னா அவர் உட்காந்துட்டார். உட்காந்து போகுது, அவர் வர்றாரு, க்ளோஸில் வர்றாரு, அங்கே போகிறாரு, இதுன்றாரு அதுன்றாரு. எந்திரிச்சா மெதுவாக அப்படியே முதுகில் பிடிச்சி கையை வச்சு உட்கார வச்சு முழுசா பாடுறா, நல்லா நடிச்சிருக்கிற நைட்டு அப்படின்னு சொல்லி பயங்கர குறும்பானவங்க. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வந்து நான் அவங்கள நடிகையாக பார்க்குறதில்ல. அது பெரிய திரையிலேருந்து சின்ன திரைக்கு போன உடனே சாதாரணமாக போகல, இங்கே என்ன கலக்கிட்டு இருந்தாங்களோ அங்கே போய் அதை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த காதில் அந்த குழந்தை வந்து சித்தி அப்படித்தானே, அது அப்படியே தமிழ்நாடு முழுக்க அது ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சின்ன திரையின் சிஎம் தான் சார் அவங்க. அதுக்கு நீங்கள் ஏன் சார் வந்து அந்த பூசியெல்லாம் மொழுகுறீங்க? சின்ன திரைக்கு அவங்க சிஎம். எஸ், அதில் ஏன் நீங்கள் பூசியெல்லாம் மொழுகுறீங்க? சொன்னது வேகத்தில் சொல்லிவிட்டீங்க. அப்புறம் யாருக்கோ பயந்து போய் ஓடியாந்து வந்து சிஎம்னா அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை இந்த அர்த்தம். ஏன் நான் தப்பாலாம் பேசல, உங்கள் குறும்புத்தனத்தை அவங்களாம் தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நான் நிறைய சொல்லலாம், சொன்னால் வந்து அப்புறம் சரத் சார் என்னை வந்து விடுன்னு விடுவார். வேண்டாம், இதோடு நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.